ஹலோ விஜயசாமி, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஜின்னோட எஃப்எஃப் யூ ஆர் மை செகண்ட் ஒய்ஃப். இது பார்ட் 4 வீடியோ. ஆல்ரெடி 3 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன்டா. அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கடா. அப்போ தான் இந்த ஸ்டோரி லைன் வந்து உங்களுக்கு புரியும். அண்ட் ஒன் மோர் திங், ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் வீடியோ டிலே பண்ணிட்டேன். சாரி, பிகாஸ் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால தான் இதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே ஆகாமல் பார்த்துக்கிறேன். சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் எங்கே விட்டுருப்பேன்னா, ஆக்சுவலி குழந்தை வந்து உங்களை பார்த்து அம்மான்னு கூப்பிட்டுருக்கோம். அப்போ ஜின் வந்துட்டு உங்களை பார்த்து ஏன் குழந்தை ஒன்று அம்மான்னு கூப்பிடுது, நீ குழந்தைய மிரட்ட வேண்டியது தானே அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதோட விட்டுருப்போம். இப்போ வந்துட்டு இதை பார்க்குற ஜின்னோட உங்கள் அப்பாவுக்கு வந்து டென்ஷன் ஆகும். ஜின் நீ என்ன பேச சொல்லிட்டு அவர் கோவமாக கேட்பார் ஜின்னை பார்த்து. அப்போ ஜின் வந்து சொல்லுவார், நான் என்ன சொல்கிறேன்னா, அம்மான்னு குழந்தை கூப்பிடுது, மிரட்ட வேண்டியது தானே பாரு, எதுக்கு மிரட்டாமல் சைலண்ட்டாக இருக்க அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து முறைச்சினே சொல்லுவார் அவங்க அப்பா கிட்ட. அப்போ அவங்க அப்பா சொல்லுவார், உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்குதாடா அப்படி சொல்லிட்டு. அப்பா நீங்கள் என்ன பேசுகிறீங்க தெரியுமா அப்படின்னு அவர் கோபமாக கேட்பாரு. அப்போ ஜின்னோட அவங்க அப்பா சொல்லுவார், குழந்தைக்கு என்ன தெரியும், இப்போ பரிய அம்மான்னு கூப்பிட்றதுனால உனக்கு ஏதோ பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்த்து கேட்கும்போது, ஆமாம் எனக்கு பிடிச்சிருந்தா லூனாவை தவிர வேறு யாரும் என் குழந்தை வந்துட்டு அம்மான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஜின் சொல்லும்போது, உனக்கு புரியுதா இல்லையா ஜின், லூனா கிடையாது இதுக்கப்புறம் அப்படி சொல்லும்போது, எனக்கு புரியுதுப்பா, அதுக்கோசரம் வந்துட்டு பரிய அம்மான்னு கூப்பிட்டா அது சரியா அப்படி சொல்லிட்டு ஜின் வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்து கேட்பாரு. அதுக்கு ஜின் அவங்க அப்பா சொல்லுவார், அதெல்லாம் சரி தான் அப்படி சொல்லும்போது, இங்கே நின்று இருக்கிற உங்களுக்கு தான் வந்துட்டு ஒன்றுமே புரியாது, இங்கே என்னடா நடக்குது, குழந்தை ஏதோ தெரியாமல் அம்மான்னு கூப்பிட்டுடுச்சு, அது ஒரு தப்பா, அதுக்கு இந்த சார் ஒரு மாதிரி வந்து பேசுகிறார், அதுக்கு மேலே இவரை போய் போட்டி போட்டு சண்டை போடுற மாதிரி பேசுகிறாங்களே, என்னடா நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு போய் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. பட் நீங்கள் சைலண்ட்டாகவே நின்று இருப்பீங்க. அப்போ ஜின் சொல்லுவார், எனக்கு புரியல, எதுக்கு நீங்கள் சரின்னு சொன்னீங்க பரியை வந்துட்டு அம்மான்னு கூட்டத்துக்கு அப்படி சொல்லிட்டு கேட்பாரு. நான் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக சொன்னேன், நீ கண்டதையும் போட்டு குழப்பிக்கிற ஜின், இப்போ வர நீ ரொம்ப ஓவராக பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட அவங்க அப்பா கத்தி வச்சு சொல்லுவார். அப்போ நான் ஓவராக பண்ணல, என் பாப்பா வந்துட்டு என்ன அப்பான்னு கூப்பிடணும், லூனா மட்டும் அம்மான்னு கூப்பிடணும், அடுத்தவங்களை யாரையும் வந்துட்டு அம்மான்னு கூட எனக்கு பிடிக்காது, புரியுதா இல்லையா சொல்லிட்டு இப்போ இவரு கத்துவார். பார்க்குறவங்களுக்கு பயமாயிட்டோம், இங்கே ஏதோ பெரிய சண்டை வரப்போது பழகுது, ஒரு சின்ன விஷயத்துக்கு என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு, சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. என்ன அப்படி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கோவமாகவே கேட்பாரு. இல்லை குழந்தை தெரியாமல் தான் கூட்டு விடுச்சு, நான் எப்படி குழந்தைய மிரட்ட முடியும், ஏன்னா அதுக்கு அவ்வளோ தெரியாது சார் விவரம் எதுவும், அதுக்கு தான் நான் எதுவும் சொல்லலை, அது அம்மானு கூட்டத்துக்கு, மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க சார், தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் ரொம்ப பொலைட்டாக சொல்லுவீங்க. அப்போ வந்துட்டு ஜின்னோட அவங்க அப்பா வந்துட்டு உங்களை பார்த்து சொல்ல, நீ எதுவும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண வேண்டியது எதுவும் இல்லைம்மா, குழந்தைன்னா நேச்சுரலாக கூப்பிட தான் செய்ய, நீ எதுக்குமா அவங்ககிட்ட போய் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ணியிருக்கிற, விடு அவன் புரிஞ்சுக்க மாட்டான், அவன் அவ்வளோதான் வா போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை குழந்தைய கூட்டுக்குன்னு ஜின் அவங்க அப்பா வந்துட்டு உள்ளே போயிடுவார். அப்போ நீங்களே வந்துட்டு சைலண்ட்டாகவே போயிடுவீங்க. இது பார்க்குற ஜின்னுக்கு வந்துட்டு, என்னடா ஒரு மனுஷன் இவ்வளோ கத்தி கத்தி பேசுகிறேன், எனக்கு இந்த வீட்டில் ஒரு சூறு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு, என் பாப்பா நான் உன் அப்பாம்மா, பட் நீ என்ன அப்பான்னு கூப்பிடணும், யார் யாரையும் பார்த்தா அம்மாலாம் கூப்பிட்றேன், ஐயோ என்ன அப்பான்னு கூப்பிடணும்னு ஃபஸ்ட்டு நான் எதிர்பார்த்தேன், பார்த்தா ஃபஸ்ட்டு உன் வயலில் இன்னும் யாரோ ஒருத்தவங்களுக்கு போய் அம்மான்னு கூட்டியடா, எனக்கு புரியல, ஏன்டா நீ இப்படி பண்ணுற, எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி அவர் புலம்பாரு. நீங்கள் உள்ளே போயிட்டு இருப்பீங்க, ஆல்ரெடி நீங்களும் ஜின்னு அவங்க அப்பா குழந்தை. அப்போ ஜின்னு அவங்க அம்மா வந்துட்டு ஜின்னு அவங்க அப்பா பார்த்து, எங்கே அவன் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க, எவன் அப்படின்ற மாதிரி கோவமாக கேட்பாரு. ஜின்னு தாங்க அப்படி சொல்லிட்டு ஜின்னு அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்து, ஜின்னோட அவங்க அப்பாவை பார்த்து சொல்லும்போது, இல்லை அவன் கார்டனில் தான் இருக்கிறான், கத்தி நிற்கிறான், அவன் தொலை தாங்க முடியல வர வர அப்படி சொல்லிட்டு அவர் ரூம்குள்ளே போயிடுவார். அப்போ ஜின்னு அவங்க அம்மா வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, என்ன ஆச்சு பரி, தயவு செஞ்சு சொல்லு, ஏன் அவர் இவ்வளோ டென்ஷனாக போகிறாரு, எப்படியும் ஜின்னு அவங்க அப்பா இந்த அளவுக்கு டென்ஷன்லாம் பட மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலி நீங்கள் நடந்த விஷயத்த சொல்லுவீங்க. அப்போ ஜின்னு அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நீ தப்பாக எடுத்துக்காதம்மா, அவன் கொஞ்சம் அப்படி மாறிட்டான் லூனா இறந்ததுக்கப்புறம், மற்றபடி அவன் ரொம்ப நல்லவன் அப்படி சொல்லிட்டு ஜின்னு அவங்க அம்மா சொல்லும்போது நீங்கள் மனசில் நினைப்பீங்க, உங்கள் பையன் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணுறாரு, கடைசியில் வந்து நான் உங்ககிட்ட இதுக்கு சொன்னால் என் பையன் ரொம்ப நல்லவங்க, கொஞ்சம் மாறிட்டான்னு சொல்கிறீங்களேம்மா, ஏம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசில் நினைப்பீங்க. நினச்சிட்டு சரிங்கம்மா நான் குழந்தைய போய் தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு குழந்தைய தூக்கின்னு போயிடுவீங்க. இந்த சைடு வந்துட்டு ஜின்னு அவங்க அம்மா வந்துட்டு ஜின்னை பார்த்துட்டு, என்னடா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஜின் கேட்கும்போது, எதுக்கு நீ அப்படி பறிக்கிட்ட பிகேவ் பண்ண அப்படின்னு சொல்லி, அம்மா தயவு செஞ்சு மறுபடியும் இதே விஷயத்துக்கு வராதிங்க, நான் ஆல்ரெடி ரொம்ப டென்ஷனில் இருக்கிறேன், மறுபடியும் வந்துட்டு அதே கேட்காத அப்படி சொல்லும்போது, குழந்தைக்கு என்னடா தெரியும், இப்போ பரி அம்மானு கூப்பிட்றதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படி சொல்லிட்டு
அவங்க அம்மா கேட்பாங்க, ஜின்னோட அவங்க அம்மா. அதுக்கு வந்துட்டு, "ஆமாம்மா, உனக்கு புரியுதா இல்லையா? பரி வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷம் இங்க வேலை பண்ணுவா. அதுக்கப்புறம் கிளம்பிடுவா. இப்ப என் குழந்தை வந்துட்டு அம்மா அப்படி சொல்லிட்டு ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சுன்னா, அவ வந்துட்டு லைஃப் லாங் ஃபுல்லா என் கூட இருக்க முடியாதுல்ல. நான் அந்த ஆத்தல் தாம்மா வந்துட்டு பரிய வந்துட்டு அம்மான்னு கூப்பிட வேணாம்னு சொல்றேன். உங்களுக்கு தாம்மா புரிய மாட்டேங்குது. என் குழந்தை வந்துட்டு இப்ப அட்டாச் ஆயிட்டு, அப்புறம் அவங்க விட்டு போம்போது அது கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது." அப்படின்னு அவர் ரொம்ப சோகமா சொல்லுவாரு. இத கேட்குற ஜின்னோட அவங்க அம்மா வந்துட்டு, "பரி போனா தானே நீ இந்த மாரி கஷ்டப்பட போறேன்ற மாரி மனசுல நெனச்சுக்கின்னு, டேய் அதுக்கோசரம் மிரட்டலாம் முடியாது. புரிஞ்சுக்க குழந்தை அப்படிதான் இருக்கும். விடு பரி நம்ம கூடயே இருந்துருவா போதுமா?" அப்படி சொல்லிட்டு சொல்லுது. "அம்மா என்னம்மா பேசுற?" அப்படின்ற மாரி அவரு கேட்பாரு. இல்லடா பரி ரொம்ப குழந்தை பெருசாகுற வரைக்கும் இங்க நம்ம கூட இருப்பா. கவலைப்படாத" அப்படின்னு சொல்ல வந்தேன்டா. அத தான்டா இப்படி சொல்லிட்டேன். இப்ப ஏத்த நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல நான் ஒன்னும் டென்ஷன் ஆகல." அப்படி சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு. "டேய் தயவு செஞ்சு வந்து சாப்பிட்றா. நீ சாப்பிட்ற சொல்லிட்டு நான் எத்தன தடவ உன்ட்ட சொல்றது. முக்கிய விஷயம் எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. நான் சாப்பிடவே இல்ல அப்பலேருந்து. உனக்கோசரம் வெயிட் பண்ணி. வா" அப்படி சொல்லிட்டு ஜின்னோட கைய புடிச்சு இட்டுன்னு போவாங்க சாப்பிட்றதுக்கு. நீங்களும் குழந்தைய வந்து தூங்க வச்சுட்டு இருப்பீங்க. தூங்க வச்சுட்டு நீங்க கீழ இறங்கி வந்துட்டு ஏதாவது உதவி பண்ண சொல்லிட்டு கிச்சனுக்கு வருவீங்க. பார்த்தா அப்ப ஜின் அவங்க வந்துட்டு ஜின்ன கூட்டின்னு உள்ள வருவாங்க. நீங்களும் பார்ப்பீங்க ஜின்ன. அவரும் உங்கள பார்ப்பாரு. நீங்க பார்த்து டக்குன்னு கீழ குனிஞ்சுருவீங்க. ஏன்னா அவர் பார்க்கும்போதெல்லாம் மறைக்கிற மாரியே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவர் வேற அப்படி கத்துனாரா, இதுக்கப்புறம் இவரு மூஞ்சியே பார்க்கக்கூடாதுப்பா நம்ப அப்படின்னு நினச்சு தான் நீங்க கீழ குனிஞ்சுக்குவீங்க. அப்ப உங்கள பார்க்குற ஜின் அவங்க அம்மா திடீர்னு "என்னடா?" அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லம்மா பாப்பா வந்து தூங்க வச்சுட்டேன். அதுக்கு தான் கீழ வந்து உங்களுக்கு உதவி பண்ணலான்னு வந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, "நீ சாப்பிட்டியாம்மா?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. சாப்பிட்டேம்மா" அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. "பொய் சொல்லாத நீ சாப்பிடவே இல்ல எனக்கு தெரியும். வா வந்து உட்காந்து சாப்பிடு என் கூட." அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க "இல்லம்மா எனக்கு பசிக்கவே இல்ல." அப்படின்னு நீங்க சொல்லும்போது, ஏன்னா நீங்க ஜின் இருக்கிற சொல்லி தான் நீங்க இப்படி சொல்றீங்க. "என்னம்மா பசிக்கவே இல்ல சொல்ல டைம் எவ்வளோ? வா ஆக்சுவலி நீயும் ஜின்னா 3 பேரும் உட்காந்து சாப்பிடலாம்." அப்படி சொல்லிட்டு கூப்பிடும்போது உங்களுக்கு இப்போ தான் என்ன பயம் ஆகும். நீங்க "இல்லைங்கம்மா ஆக்சுவலி நான் வேலைலாம் முடிச்சுட்டு சாப்பிட்றேன்." அப்படின்னு நீங்க நிறைய ரீசன் சொல்லுவீங்க. பட் அவங்க வந்துட்டு, "நீ எந்த ரீசனும் சொல்ல வேணாம். சாப்பிட்டு எத வேணாலும் பண்ணு." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களால நோன்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்க சரிம்மா சொல்லிட்டு தலையாட்டுவீங்க. அப்போ வந்துட்டு ஜின் வந்துட்டு உட்காரு. அதுக்கு பக்கத்துல உங்கள உட்கார வைப்பாங்க. "அம்மா இல்ல நான் கொஞ்சம் அந்த சைடு" அப்படி சொன்னா, "இல்லம்மா நானே வந்துட்டு இந்த சைடு உட்காந்துக்குவேன். பட் என்னால வந்து சாப்பாடு ஏஞ்சி ஏஞ்சி ஒவ்வொரு தடவையும் போய் எடுத்துன்னு வந்து சர்வ் பண்ண முடியாது. அதுக்கு தாம்மா உன்ன ஜின் பக்கத்துல உட்கார வைக்கிறேன்." அப்படின்னு ஜின் அவங்க அம்மா சொல்லும்போது, அதுக்கு ஜின் சொல்லுவாரு, "நான் ஏஞ்சி போய் எடுத்துட்டு வந்து குடுக்குறேன். பிரச்சனையே இல்ல. நீ என் பக்கத்துல உட்காரும்மா. பரி வந்துட்டு உனக்கு பக்கத்துல உட்காரட்டும்." அப்படின்னு சொன்னேன். "டேய் ஒரு அம்மா பேச்சுக்கு மரியாதையே இல்லைல்ல இந்த வீட்ல. உங்க அப்பாவா தான் ஒரு மாரி கத்துறாரு. நீ இப்ப தான் ஒரு மாரி கத்துற. என் பேச்சுக்கு உங்க மரியாதையே இல்லாம போயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எதுக்கு சாப்பிடணும்? நான் ஏஞ்சி போறேன்." அப்படி சொல்லும்போது, "அம்மா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நார்மலான தானே சொன்னேன். சாப்பாடு நான் எடுத்துட்டு வந்து குடுக்குறேன். எதுக்கும்மா இப்படி பேசுற? சரி பரி என் பக்கத்துலயே உட்காரட்டும். பிரச்சனை இல்ல போதுமா? இப்பயாச்சும் கூட வந்து சாப்பிட வா." அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லுவாரு. ஆக்சுவலி ஜின் அவங்க வந்துட்டு சும்மா தான் இப்படி பண்ணியிருப்பாங்க. நீங்க போயிட்டு ஜின் பக்கத்துல உட்காரணும்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க தயங்கி தயங்கி நிப்பீங்க. அப்போ வந்துட்டு ஜின் அவங்க சொல்லுவாங்க, "ஏம்மா தயங்குற?" அப்படி சொல்லும்போது, ஜின் உங்கள பார்த்து, "ஏன் என்னை பத்தி எப்படி இருக்குது உனக்கு? என்ன வில்லன் மாரி தெரியுறேனா உனக்கு? என் பக்கத்துல உட்காந்து இவ்வளோ யோசிக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லைங்க சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" சொல்லி நீங்க டக்குனு வந்து பக்கத்துல உட்காந்துக்குவீங்க. உட்காந்த உடனே வந்துட்டு, இப்படி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உட்காந்து ஜின் அவங்க அம்மா வந்துட்டு, டேய் டேய் என்ன ஒரு விஷயம் மறந்துட்டேன். நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை போடணும். அது மறந்துட்டு நான் போய் போட்டுன்னு வந்து 1/2 அன் ஹவர் விட்டு தான் நான் சாப்பிட முடியும்." அப்படி சொல்லும்போது ஜின் வந்துட்டு, "பிரச்சனை இல்லம்மா நானும் 1/2 அன் ஹவர் விட்டு சாப்பிட்றேன்." அப்படி சொல்லிட்டு அவர் எந்திரிக்குவாரு. அதுக்கு வந்துட்டு ஜின் அவங்க, "டேய் என்னடா சொல்ற? நீ சாப்பிடாம அப்பலேருந்து பரி நீ கொஞ்சம் ஜின்னுக்கு வந்துட்டு சாப்பாடுலாம் பரிமாறிடுமா ப்ளீஸ்மா எனக்கோசரம்." அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, "அம்மா என்ன நல்லா கோத்து விடுறீங்க என்ன. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க?" அப்படின்னு நீங்க மனசுல நினைப்பீங்க. மனசுல நினச்சிட்டு ஜின்ன பார்ப்பீங்க. ஜின் வந்துட்டு, "என்ன என் மூஞ்ச பார்க்குற?" அப்படின்னு "இல்லைங்க சார் உங்களுக்கு என்ன சாப்பாடு வைக்கணும்னு ஐ மீன் நீங்க சொன்னீங்களா வைப்பேன்." அப்படின்னு நீங்க தயங்கி தயங்கி சொல்லுவீங்க. அப்போ வந்து ஜின் அவங்க அம்மா, சரிம்மா ஜின் சொல்லுவான். நீ சர்வ் பண்ணு அவனுக்கு. நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. உங்களுக்கு ஐயோ! கடவுளே! நான் ஏன்டா இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தேன்ற மாரி ஃபீல் ஆகுது சம்டைம் அப்படி சொல்லிட்டு நீங்க நெனைப்பீங்க. நெனச்சுட்டு நீங்க என்ன சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு மறுபடியும் கேட்கும்போது, வீட்ல என்ன சாப்பாடு பண்ணியிருக்காங்களோ அதான் வைக்க முடியும். நான் இப்ப நான் வந்து ஸ்பெஷலா கேட்டா செஞ்சு குடுத்துற போறியா? அப்படின்னு அவரு உங்கள பார்த்து கோல்டு வாய்ஸ்ல சொல்லுவாரு. நீங்க சரிங்க சார் வைக்கிறேன்னு சொல்லி நீங்க வேகமா எடுப்பீங்க. "இங்க பாரு மெதுவா ஏதாவது உடைச்சிற போற" அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. "இல்ல நான் பார்த்து தான் எடுக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு நீங்க சர்வ் பண்ணீங்க. அப்போ வந்துட்டு சர்வ் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க நிப்பீங்க. அப்போ வந்துட்டு ஜின் உங்கள பார்த்து "இன்னொரு பிளேட் எடு" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு. நீங்க எடுப்பீங்க. அதுலயும் வந்துட்டு சாப்பாடுலாம் வை சொல்லுவாரு. நீங்க வச்சுட்ட பிறகு "உட்காரு என் பக்கத்துல" அப்படி சொல்லுவாரு.
என்ன சார் சொல்லு உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன் என் பக்கத்தில், வேறு என்ன சொல்ல போகிறேன், நீ என்ன நினச்ச அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க சார் நீங்கள் சாப்பிடுங்க, நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்காடு. இப்போ இந்த பிளேட்டில் இருக்கிற சாப்பாடு வீணாக போகும், யார் சாப்பிட்றது, நான் சாப்பிட்டு எந்திரிக்க ½ ஆகும், ½ வரைக்கும் இந்த சாப்பாடு அப்படியே இருந்தால் என்ன ஆகும், வேஸ்ட்டாக தானே ஆகும், வந்து உட்காந்து சாப்பிடு என் பக்கத்தில் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் டெரராக சொல்லுவார். நீங்கள் சரிங்க சார் சொல்லிட்டு அவர் பக்கத்தில் வந்து உட்காந்துங்க. பட் உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, என்னடா இவர் பக்கத்தில் நம்ம உட்காடுறோமே சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இல்லைங்க சார் வந்துட்டு நான் பிளேட் எடுத்துக்கின்னு அந்த சைடு போய்ட்டு அந்த டேபிளில் உட்காந்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே சின்ன பார்த்து கேட்பீங்க, நீ அந்த சைடு போய்ட்டுனா எனக்கு ஏதாவது வேணா யார் எடுத்துன்னு தருவாங்க, நீ சுற்றி சுற்றி எடுத்துன்னு வந்து தருவியா, இங்கே உட்காரு என் பக்கத்துலேயே ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். நீங்கள் சரி சொல்லிவிட்டு நீங்கள் மெதுவாக சாப்பிடுவீங்க, நீங்கள் வந்துட்டு ஜின் முகத்தையே பார்க்க மாட்டீங்க, அவரும் சாப்பிட நார்மலாக. அப்போ அவருக்கு லேசாக புதைய ஆரம்பிச்சு, நீங்கள் டக்குன்னு சாப்பிடுங்க, நீங்கள் வந்துட்டு ஏஞ்சிட்டு அவருக்கு தண்ணி எடுத்து வீட்டி விடுவீங்க, மறந்து போயிட்டு நீங்கள் வீட்டு விட்டு அப்புறம் தலையெல்லாம் தட்டி விடுங்க. இப்போ ஓகேவா சார் சொல்லிவிட்டு இதை வந்துட்டு ஜின் பார்ப்பார் ஒரு நிமிஷம். அவருக்கும் புதையறும்போது வந்துட்டு யார் தண்ணி கொடுத்தாங்க தலையை தட்டினாங்க அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டார். குடித்த பிறகு வந்துட்டு இப்போ அவர் கேட்குற ஒரு மாதிரி ஆகிடும், நீ தண்ணி கொடுத்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் மேலே அது கையெடுக்கிறியா அப்படின்னு கேட்பாரு. சாரி சார் நான் உங்களுக்கு புதைய இருந்துச்சு சொல்லிட்டு தான் தெரியாமல் தலையை தட்டினேன், நிஜம் மற்ற எந்த ஒரு இதனாலையும் நாங்கள் உங்களை டச் பண்ண தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படி சொல்லிட்டு இங்கே ரொம்ப தாங்கி சொல்லுவீங்க. அப்போ அவர் சொல்லார், எனக்கு தெரியும் நான் இந்த விஷயம் தப்பாக எடுத்துக்கல, நீ சாப்பிட்டு எனக்கு சாப்பாடு போதுன்னு சொல்லிட்டு அவர் ஏஞ்சிடுவார். சார் நீங்கள் பாதி கூட சாப்பிடல, இல்லை எனக்கு போதும்னு தோணுச்சு நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவர் போயிடுவார். நீங்கள் வச்சுக்கோங்க கடவுளே புதையிறதுன்னு தண்ணி கொடுத்தது ஒரு குத்தமாக, இந்த சார் ஏஞ்சி இப்படி போயிட்டாரு இந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியாகுது, ஆள் போயிட்டாரா இதுக்கப்புறம் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்லான்ற மாதிரி. ஏன்னா சின்ன உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அவர் வந்துட்டு உங்களை மறைக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனாலே சொல்லிவிட்டு மேலே வந்துட்டு போயிட்டு வந்துட்டு குழந்தைய பார்ப்பாரு. பார்த்துட்டு நான் ஏன் இப்போ ரொம்ப ரொம்ப மாறி வரேன் எனக்கு புரியவே இல்லை அப்படி சொல்லிட்டு லூனா ஃபோட்டோ பார்த்து பேசுவார். எனக்கு ஏன் தெரியல பரியை பார்க்கும்போது முன்னே பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறேன் எனக்கு தெரியல இல்லைண்ணா, பட் குழப்பமாக இருக்குது, என்ன விஷயம்னே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு அவர் லூனா ஃபோட்டோ பார்த்து பேசுவார். பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு குழந்தையும் பார்ப்பார். குழந்தைய பார்த்துட்டு என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக ஸ்டார்ட் ஆச்சு, பட் எவ்வளோ சீக்கிரம் சந்தோஷமாக ஆகிட்டேன்னு அதே சீக்கிரம் வந்து கஷ்டமாக ஆகிட்டேன், நீ என்னை விட்டு போயிட்டேன் லூனா. அது மட்டும் இப்போ பாப்பா தனியாக இருக்கிறா, அவள் இதுக்கப்புறம் பார்த்துக்கிற எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட இருக்குது, பட் நான் எப்படி பார்த்துக்க போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஃபோட்டோ பார்த்து பேசியிருப்பார். இப்போ வந்துட்டு குழந்தைய பார்த்து இதெல்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் லேப்டாப் எடுத்து அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சார். நீங்கள் வந்துட்டு கீழே சாப்பிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துப்பீங்க. அப்போ ஜின் அவங்க வந்துட்டு வருவாங்க. என்னம்மா ஜின் சாப்பிட்டானா அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா சார் கொஞ்சம் தான் சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் சாப்பிடல, ஏஞ்சி போயிட்டாரு, ஏன்னே தெரியலன்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வாங்கம்மா நான் உங்களுக்கு சாப்பாடு வந்துட்டு சர்வ் பண்ணுறேன்னு சொல்லும்போது, இல்லைம்மா நான் பார்த்துக்க, நீ போய்ட்டு மேலே பாப்பாவை பார்த்துக்க அப்படி சொல்லுவாங்க. இல்லைம்மா மேலே பாப்பா தூங்கி இது சின்ன மேலே தான் இருக்கிறாரு அப்படி சொல்லிவிட்டு நீ சொல்லும்போது, தெரிஞ்சிச்சுமா பட் நீயும் போய் பாப்பா கூட இரு அப்படி சொல்லுவாங்க. இல்லைம்மா உங்களுக்கு உதவி பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும்போது, இல்லை நான் பார்த்துக்கிறேன் இப்போ பெருசாக இந்த வேலையில், நீ போயிட்டு ஜின் கூட பாப்பா கூட இரு அப்படி சொல்லும்போது, என்னம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் இல்லைம்மா ஜின்னு எப்போ அங்கே தானே இருப்பான் அந்த இதில் சொன்னேன். சரி நீ மேலே போ அப்படி சொல்லும்போது, சரிங்கம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் மேலே கிளப்பிடுவீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் மேலே போவீங்க. அவர் வந்துட்டு ஒரு சைடு ஒர்க் பண்ணியிருப்பார், குழந்த படுத்துன்னு தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலடா, கீழே சொல்லி ஏதாவது வேலை பண்ணியிருப்போனே, இப்போ மேலே அனுப்பிட்டாங்க, குழந்தையும் தூங்குது, நான் இப்போ எப்படிங்க உட்காருறது, அதுவும் சார் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் சின்ன பார்ப்பீங்க. பட் சின்ன அவர் ஒர்க்கில் தான் ரொம்ப பிஸியாக இருப்பார். அப்படி இருக்கும்போது சரி சொல்லிட்டு நீங்கள் குழந்தை பக்கத்தில் உட்காருவீங்க. உட்காந்து கொஞ்ச நேரம் குழந்தைய பார்ப்பீங்க. இப்போ வந்துட்டு ஜின் வந்துட்டு உங்களை பார்ப்பாரு. அப்போ ஜின் வந்து உங்களை பார்க்குறது வந்துட்டு உங்களுக்கு தெரியல, நீங்கள் வந்து குழந்தைய பார்த்துன்னு இருப்பீங்க. அப்போ அவர் சொல்லுவார் பரி அப்படி சொல்லிட்டு கூப்பிடும்போது நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்லுவார். சொல்லுங்கள் சார் அப்படி சொல்லும்போது, இங்கே வேணாம் வா வெளில போகலாம் பால்கனிக்கு அப்படி சொல்லுவார். சார் எதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப தயங்கம்மா, நான் உன்னை எதுவும் பண்ணிட மாட்டேன் போதுமா, இங்கே பாப்பா தூங்கினே இருக்குது, இப்போ பேசுனா குழந்தை ஏஞ்சிடும் அதுக்கு தான் அப்படி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வாய்ஸ் டோனை மாற்றுவார். பார்த்தா அப்போ நீங்கள் சார் மெதுவாக குழந்தை ஏஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, தெரியுதுல்ல சரி வா பால்கனிக்கு நான் கூட கொஞ்சம் பேசணும் அப்படி சார் என்ன நான் தான் சொன்னேன் நீ பால்கனிக்கு வான்னு அப்படி சொல்லிவிட்டு அவர் முன்னாடி போயிடுவார். நீங்கள் வந்துட்டு பின்னாடியே போவீங்க.
ஐயோ! நீங்க போம்போதே நெனச்சிருப்பீங்க, என்னடா ஒவ்வொரு நாளும் எனக்கு இப்படி டார்ச்சலா இருக்குது இங்க. இந்த சார் வந்துட்டு எப்போ வேலைக்கு போவாரு, எப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயா குழந்தை கூட விளையாடன்னு பேசின்னு இருக்க முடியுமான்னு தெரியல. இவரு இருக்கும் போல எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது, நிம்மதியாவே இருக்க முடியல. வேலையில கூட அப்படின்ற மாரி நீங்க மனசுல நெனைப்பீங்க. நெனச்சுட்டு அப்புறம் நீங்களும் போயிடுங்க பால்கனி கிட்ட. அப்போ ஜின் வந்துட்டு உங்கள பார்ப்பாரு. நீங்களும் ஜின்ன அப்போ தான் பார்ப்பீங்க. ஆனா இப்போ வந்துட்டு அவரு கோவமா பார்க்க மாட்டாரு. ரொம்ப சாஃப்ட்டா பார்ப்பாரு உங்கள. பார்க்கும்போது பார்த்துட்டு சொல்லுவாரு, இந்த மாரி கால் ஆக்சுவலி சாரி அப்படி சொல்லுவாரு. புரியலைங்க சார் அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. அது இல்ல, அது என்னன்னா அப்படி சொல்லிட்டு அவரு திட்ட ஆரம்பிப்பாரு. அப்போ சார் ஏதாவது நீங்க சொல்லலாம். நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு நீங்க ரொம்ப சாஃப்ட்டா பேசுவீங்க. அப்போ வந்துட்டு அவர் சொல்லுவாரு, இல்ல ஆக்சுவலி கார்டன்ல என்ன நடந்துச்சோ அதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எனக்கு புரிஞ்சிச்சு. குழந்தைக்கு எதுவும் தெரியாது. அதனால தான் உன்ன அம்மான்னு கூப்பிட்டுச்சு. பட் நான் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டேன். அதில உன் மேல கொஞ்சம் கத்திட்டேன். அண்ட் சாரி பரி சொல்லிட்டு இப்போ தான் அவர் வந்துட்டு ரொம்ப சாஃப்ட்டா சொல்லுவாரு. உங்களுக்கு இவ்வளோ நேரமா வந்துட்டு ஜின்ன பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு மனசுல திட்டியிருப்பீங்க. கொஞ்சம் லேசா நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்க மனசுல நெனச்சிருப்பீங்க. பட் ஜின் இப்போ உங்ககிட்ட இந்த மாரி பேசும்போது, ஆக்சுவலி நீங்க அப்போ ஜின்ன பார்த்துட்டு, என்னால உங்களோட மனநிலைமை என்னன்னு புரிஞ்சுக்க முடியுது அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. அப்போ ஜின் உங்கள பார்த்துட்டு, எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வரேன்னு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைங்க சார், ஏன் நீங்க அந்த மாரி கோவப்படுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன் நான் வந்துட்டு வேலைக்கு வந்திருக்கிறேன். நான் எப்படியா இருந்தாலும் கொஞ்ச நாள் வந்துட்டு கூட இருப்பேன். அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் குழந்தை எங்க அட்டாச்மெண்ட் ரொம்ப ஆயிட்டு கஷ்டப்படுமோ சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க கரெக்ட்டா சார் அப்படின்னு நீங்க சொல்லும்போது, சின் வந்துட்டு ஒரு நிமிஷம் உங்கள அப்படியே பார்ப்பாரு. ஏன்னா வந்துட்டு அவர் மனசுல நினைச்சத நீங்க வந்து அப்படியே வெளிப்படையா சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க. அப்போ ஜின் வந்துட்டு உன்னால எப்படி என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னு கேட்கும்போது, இல்லைங்க சார் இது காமன் சென்ஸ் தானே. எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்க லூனா வந்து ரொம்ப விரும்பியிருக்கிறீங்க. அதனால தான் நீங்க வந்துட்டு இப்போ குழந்தை என்ன பார்த்து அம்மான்னு கூப்பிட்டோனே நீங்க டென்ஷன் ஆனீங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது சார். நான் என்ன தப்பாலாம் எதுவும் எடுத்துக்கல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்போ அவர் உங்கள பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்படி சொல்லுவாரு. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகும். சார் அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. இல்ல ஆக்சுவலி நீ என் லைஃப்பில் வந்தது சாரி ஐ மீன் என் குழந்தை லைஃப்பில் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படி சொல்ல போய் என் லைஃப்பில் வந்ததுன்னு சொல்லிட்டு தப்பா எடுத்துக்காத அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சரிங்க சார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இப்போ ஜின் வந்துட்டு உங்கள பார்த்து ஒரு ப்ளசன்ட் ஸ்மைல் பண்ணுவாரு. ரொம்ப சின்னதா ஸ்மைல் பண்ணுவாரு. நீங்களும் பதிலுக்கு ஸ்மைல் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்துட்டு ஜின்னு உங்க அப்பா, அம்மா 2 பேரையும் வந்திருப்பாங்க மேல. ஏன்னா ஜின் வந்துட்டு உங்ககிட்ட கத்திட்டு போயிருப்பார்ல. என்ன இப்போ போன பிறகு என்ன கத்த போறான்னு சொல்லிட்டு, அவங்க ரொம்ப அந்த பயத்துல மேல வந்திருப்பாங்க. உங்கள அனுப்பிட்டு உங்க 2 பேருக்கும் தெரியாம. ஜின் வந்துட்டு இப்படி பேசுறதெல்லாம் கேட்பாங்க அவங்களும். அதுவும் இல்ல ஜின் ரொம்ப நாள் விட்டு இன்னைக்கு ஸ்மைல் பண்றத அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ ஜின் உங்க அப்பா சொல்லுவாரு, நம்ம சரி வா நம்ம கீழ போலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவாரு. ஏன்னா ஒருத்தர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அவங்க 2 பேர் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கீழே போயிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு சரிங்க சார் பட் நீங்கள் பாதிலேயே சாப்பிடாம வந்துட்டீங்க ஏன் அப்படி சொல்லிட்டு கேட்பீங்க. இல்லை எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு அதுதான் வந்துட்டேன் அப்படி சொல்லும்போது, இல்லைங்க சார் என்னால் உங்கள் முகத்தை பற்றி சொல்லும்போது நீங்கள் சரியாகவே சாப்பிடல. பட் எனக்கு புரிஞ்சிச்சு நான் உங்களுக்கு வந்துட்டு தட்டி விடுறது வந்து உங்களுக்கு ஆக்வர்டாக ஃபீல் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு நீங்கள் இப்போ வரீங்களா கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது, இல்லை எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் பசியோடு தான் இருக்கீங்க. உங்கள் முகத்தை பார்த்து தெரியுது. நீங்கள் சரியாக சாப்பிடல. வாங்க சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை எனக்கு வேலைக்குது அப்படி சொல்லும்போது, பிரச்சனையே இல்லை. நான் போயிட்டு கீழேருந்து சாப்பாடு எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிடுகிடுன்னு கீழே போயிடுவீங்க. இதை பார்க்குற ஜின்னுக்கு ஒன்றுமே புரியுது. ஏன் இவ எல்லாமே லூனா மாதிரி பண்ணுறா. லூனா மட்டும்தான் என் முகத்தை பார்த்து கண்டுபிடிப்பா எல்லா விஷயத்தையுமே. எனக்கு புரியல கடவுளே. எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. லூனா நீயாச்சும் எனக்கு உதவி பண்ணு அப்படி சொல்லிட்டு அவர் நினைப்பார். அதுக்கப்புறம் நினச்சிட்டு அவர் விட்டு நார்மலாக போய்ட்டு அவர் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். நீங்கள் போய்ட்டு கீழே சாப்பாடு வந்துட்டு பிளேட்டில் எடுத்து வைப்பீங்க. அப்போ ஜின்னு அவங்க அம்மா வந்துட்டு கேட்பாங்க, யாருக்குமா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைம்மா சாருக்கு தான் சொல்லும்போது, சரி ஏன் நீ எப்போ தான் சார்னு கூப்பிட்ற, இதுக்கப்புறம் நீ ஜின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அப்படிலாம் வேணாம்மா நான் சார்னே கூப்பிட்டு போகிறேன். எனக்கு அதுதான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஜின் அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லையம்மா அவன் அப்பயே சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் என்னை சாப்பிட எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்கும்போது, இல்லைம்மா ஆக்சுவலி அவர் அப்பயே சாப்பிடவே இல்லை. கொஞ்சம் தான் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் எந்திச்சு போயிட்டாரு. அவர் முகத்தை பார்த்தாவே தெரியுது இவருக்கு பசியாக இருக்குது. பட் எனக்கு தெரியல சாப்பிட வர மாட்டேங்காரு. அதுக்கு தான் நான் வந்துட்டு சாப்பிட எடுத்துகிட்டு போகிறேன் மேலே அப்படி சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, கீழே கூப்பிடலாம்ல அப்படி சொல்லிட்டு வேணுமே கேட்பாங்க. இல்லைம்மா அவர் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறாரு அதனால் சொல்லிட்டு தான். அப்படி நீங்கள் இப்போ அவரை சொல்லி கூப்பிடுவீங்க.
அப்போ ஜின் அவங்க அம்மா சொல்லுவாங்க, இவ்வளோ சார்னு சொன்னீங்கன்னா இப்போ ஏன் அவருன்னு சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஹிட் ஆகும். ஆமாம் எல்லாம் சார் தானே கூப்பிட்டு இப்போ எதுக்கு திடீர்னு அவருன்னு கூப்பிட்றேன். அப்போ நீங்கள் சாரிம்மா ஏதோ ஒரு கவனத்தில் நான் அப்படி பண்ணிட்டேன், என் சாருக்கு தான் எடுத்துன்னு போகிறேன் அப்படி சொல்லும்போது, பிரச்சனை இல்லை நீ ஜின்னு இல்லை அவருனே கூப்பிடு, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லைம்மா நான் சாரினே கூப்பிட்றேன், சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே கிளம்பி வந்துடுவீங்க சாப்பிட எடுத்துக்கின்னு. அப்போ ஜின் வந்துட்டு அவர் ஒர்க் பண்ணியிருப்பார் லேப்டாப்பில். அப்போ நீங்கள் போய்ட்டு அவர் முன்னாடி நிற்பீங்க. அவர் உங்களை நிமிர்ந்து பார்ப்பாரு. என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குது, சாப்பாடு அப்படி சொன்னீங்க. தெரிஞ்சிச்சு நான் தான் வேணாம் சொன்னேன். எனக்கு நீங்கள் வேணாம் சொல்கிறீங்க, உங்கள் வாய் தான் வேணாம் சொல்கிறீங்க. பட் உங்கள் முகத்தை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் சுத்தமாகவே சாப்பிடல. அப்போ உடனே ஏஞ்சி வந்துட்டீங்க, தயவு செஞ்சு வந்து சாப்பிடுங்க அப்படி சொல்லுவீங்க. இப்படி நீங்கள் சார்னு சொல்லாமல் வாங்க போங்கன்னு சொல்கிறீங்க. பட் இந்த விஷயம் உங்களுக்கே வந்து தெரியல, ஏன் இப்படி கூப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு இல்லை ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது சரி சொல்லிட்டு அவர் எழுந்துச்சு, இப்போ நான் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணான்னு சொல்லி இல்லை நான் ஸ்பூன் எடுத்து வந்துக்கிறேன் இந்தாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொடுப்பீங்க. அப்போ அவரும் ஒரு நிமிஷம் பார்ப்பாரு, என்ன பார்க்குறீங்க அப்படி சொல்லி, இல்லை என்னை வாங்க போன்னு தானே இப்போ கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐ மீன் சார் ஆக்சுவலி சாரி சார் ஏதோ மறந்து போய் கூப்பிட்டு மன்னிச்சிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா. நோ ப்ராப்ளம் ஓகே நீ போ அப்படிக்கா அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அவர் சாப்பிட ஆரம்பிப்பார். இப்போ எனக்கு இல்லை அவருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ அவர் சொல்கிறார் நான் போயிட்டு வெளில போயிட்டு உட்காந்து சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு, இல்லைங்க சார் நீங்கள் ரூம்லேயே உட்காந்து நான் வேணா வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ பாப்பா இருக்குது பாப்பா பார்த்துக்க நான் வெளில போகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் சாப்பாடு எடுத்து வெளில போயிடுவார். போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவார், தப்பாக எடுத்துங்க அந்த லேப்டாப் கொஞ்சம் எடுத்து வந்து கொடுத்துட்றியா நான் அங்கேயே வேலை பார்க்கலான்னுக்கிறேன் அப்படி சொல்லுவார். சரிங்க சார் நீங்கள் சொல்லுவீங்க. அவர் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் பக்கத்தில் வைப்பீங்க, வச்சுட்டு நிற்பீங்க. இப்போ எதுக்கு இங்கே நிற்கிறேன் நான் சாப்பிட்ணும், இப்படிலாம் நிற்காத நான் சாப்பிடும்போது பார்க்காதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லி சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. இல்லைம்மா கண்ணு வைக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு தான் சாப்பாட்டை ஓகே அதனால் தயவு செஞ்சு போறியா அப்படி சொல்லும்போது, சரிங்க சார் எனக்கு ஒன் மோர் திங் நான் அப்படிலாம் கண்ணெலாம் வைக்க மாட்டேன் யாரையும் பார்த்து, சாப்பிட்றதா இருந்தால் எல்லோரும் நல்ல மாதிரி சாப்பிட்டு வயிறு ரொம்ப இருக்குன்னு தான் நினைப்பேன் வச்சு, நீங்கள் நினைக்கும் நான் தப்பான இடத்துல எப்பயுமே பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லும்போது, நீ பார்க்குறியோ பார்க்கலையோ பிடிக்கும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு ஒரு வாயை தெரிஞ்சு சொல்லிடுவார். சார் எனக்கு புரியல, நான் என்ன உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் உளருவீங்க. அம்மா இப்போ எதுக்கு உளர்ற, பாப்பா ஏஞ்சிட்டு போது நீ ரூமுக்கு போ அப்படின்னு ஜின்னுங்களை பார்த்து சொல்லுவார். அதுக்கு நீங்கள் சரிங்க சார் அப்படி சொல்லிவிட்டு சொல்லுங்க. அப்புறம் நீங்கள் என்ன விஷயம் சொல்லிங்க, சார் நீங்கள் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்னை கூப்பிடுங்க, நான் வந்துட்டு மறுபடியும் போய் சாப்பாடு போட்டு வந்து தரேன் அப்படி சொல்லும்போது, அம்மா எனக்கு இதுவே போதும் தயவு செஞ்சு நீ போய் குழந்தைய பாருமா போம்மா, உன்னோட வேலை வந்து குழந்தைய பார்த்துக்க வேண்டிய வேலை தானே, அதை பாரு என் மேலே இந்த அளவுக்கு அக்கறைலாம் வைக்காத அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவார். அப்படின்னா சோகமான டோனில், சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லை என் மேலே நீ அக்கறைப்படுறதுக்கு ரொம்ப நன்றி, பட் நீ குழந்தைய மட்டும் பார்த்துக்கினா போதும் அப்படி சொல்லுவார். உங்களுக்கு இப்போ ஒரு மாதிரியாக என்னடா இது சாப்பிடல சொல்லுதான் நம்ம சாப்பாடு கொடுப்போம் தான், நம்ம எதுவும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்களே சொல்லிவிட்டு, சரிங்க சார் ஆக்சுவலி தப்பு என்று தான் நான் தான் மறந்துட்டேன், குழந்தை பார்த்துக்க வந்தேன்ற ஒரு விஷயத்த மறந்துட்டு கொஞ்சம் உங்கள்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ண வச்சதுக்கு என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு நீங்கள் இப்போ திடீர்னு ரூமுக்கு போயிடுவீங்க. இப்போ நீங்கள் இப்படி சொன்ன வார்த்தை வந்துட்டு ஜின்னுக்கு கஷ்டமாக இருக்கும். ஐயோ அந்த பொண்ணு நல்ல எண்ணத்தில் தான் சாப்பாடு இருந்து கொடுத்து நம்ம இந்த மாதிரி சொல்லி மறுபடியும் கஷ்டப்படுத்திட்டுமே, கொஞ்ச நேரத்துக்கு தான் சாரிலாம் சொன்னோம், இப்போ மறுபடியும் இந்த மாதிரி பேசிட்டுமே, இப்போ என்னடா பண்ணுறது, இந்த மாதிரி சாப்பிடவே மாட்டார், சாப்பாடை பார்த்துட்டே இருப்பார். அப்போ ஜின்னுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, இதுக்குன்னு ஃபோன் எடுத்து கால் பண்ணுவார். வேறு யாருக்கு இல்லை ஜிஎஃப் தான். அப்போ ஜிஎஃப் வந்துட்டு அட்டன் பண்ணுவார். ஜின் ரொம்ப நாள் ஆச்சுட்டா ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லைடா, இப்போ நம்ம ஒருத்தவங்க வந்துட்டு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டோம், ஃபஸ்ட்டு ஒரு தடவை பேசி சாரி சொல்லியாச்சு, மறுபடியும் அதே மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி இப்போ பேசிட்டேன், இப்போ சாரி சொன்னால் எப்படி ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா அவங்க, எனக்கு இதுக்கான டவுட்டை கிளியர் பண்ண முடியுமாடா ஜியோ அப்படி சொல்லி ஜின் சொல்லும்போது, என்னது டவுட்டை கிளியர் பண்ண முடியுமா, ஏதோ நீ ஃபோனை போட்டு பிஸ்னஸ் எப்படி போகுது என்ன ஏது நான் ஆஃபீஸ்க்கு வரல இந்த மாதிரி விஷயத்த கேட்பேன்னு பார்த்தா திடீர்னுடா இப்படி கேட்குற, முக்கியமான விஷயம் ஃபோன் பண்ணி என்னை கேட்டியா நல்லா இருக்கிறியா சாப்பிட்டியா என்ன ஏதுன்னு, நான் ஒருத்தனே இந்த பிஸ்னஸில் இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுன்னுக்கிறேன், ஒரு வார்த்தை கேட்காம திடீர்னு நான் யாரையும் மனசு கஷ்டப்படுத்த மாதிரி பேசிட்டேன், சாரி கேட்டு மறுபடியும் கஷ்டப்படுத்திட்டேன், இப்போ சாரி சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா பண்ணிக்க மாட்டாங்களான்னு சொல்கிறேன், எனக்கு புரியல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ யாரை மனசை கஷ்டப்படுத்துனா யார் அந்த பர்சன், எதுக்கு நீ இப்படி சொல்கிற அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லை யார்கிட்ட சும்மா கேட்டேன், நீ சும்மாலாம் கேட்குறவங்க இல்லையடா உண்மையை சொல்லு அப்படி சொல்லிட்டு ஜேப் வந்துட்டு சின்ன வந்துட்டு கேட்பாரு ஃபோனில். அதுக்கு ஒன்றும் இல்லைடா எனக்கு எமர்ஜென்சியாக இன்னொரு ஃபோன் வருது, நான் மட்டும் அப்புறமேட்டுக்கா பேசுகிறேன் வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் கட் பண்ணிடுவார்.
ஃபோனை. இந்த பக்கம் ஜேப் வந்துட்டு இல்லையே இவன் அப்படியாப்பட்டவன் கிடையாது. திடீர்னு எமர்ஜென்சியாக ஃபோன் வந்துச்சு நான் கட் பண்ணுறேன்னு சொல்கிறானே. என் கூட பேசும்போது என்ன எமர்ஜென்சி கால் வந்தாலும் கட்டே பண்ண மாட்டான். என்கிட்ட பேசிட்டு எல்லா விஷயத்தையும் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் வந்துட்டு கட் பண்ணுவான். இல்லை ஜின்னு கொஞ்சம் சரியில்லையே, என்ன ஆச்சு, நம்ம வீட்டு பக்கம் போகாதப்போ ஏதாவது நடந்துருக்குதா, என்ன விஷயமே புரியலையே, நம்ம போகணும்டா வீட்டு பக்கம் போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும், ஜின்னை வந்துட்டு கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. இந்த சைடு வந்து ஜின் வந்துட்டு ஐயோ நான் போயிட்டு இவங்கிட்ட ஏன் கேட்டேன்னு தோணுது, ஏன்னா இவன் கண்டுபிடிச்சிடுவானே, இப்போ எதுக்கு என்ன நோண்டி நோண்டி கேட்பானு என்ன பற்றி சொல்கிறது. முக்கியமான விஷயம் நான் எதுக்கு இப்படி கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறேன். பரிக்கிட்ட வந்து சாரி கேட்குறதுக்கு எனக்கு ஒன்றுமே புரியலையே, என்னடா நடக்குது எனக்குள்ளே, எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ ஜேப் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்பான், பதில் சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டு ஜின் வந்துட்டு அவர் மட்டும் தனியாக புலம்பின்னு இருப்பார். நீங்கள் வந்துட்டு சவுண்டு கேட்கும், புலம்புற சவுண்டு. அப்போ நீங்கள் வெளில வந்துட்டு சாரி ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அவர் உங்களை பார்ப்பாரு, உங்களை பார்த்துட்டு சாரி அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. இல்லை ஆக்சுவலி நீ என்கிட்ட எந்த ஒரு அட்வான்டேஜும் எடுத்துக்கல, நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அதுக்கு தான் சாப்பாடு எடுத்து கொடுத்தேன், அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் ஓகே சார், பட் நீங்கள் சாப்பிடவே இல்லை, சாப்பாடு அப்படியே இருக்குது பிளேட்டில் அப்படி சொல்லும்போது இல்லை நான் இப்போ சாப்பிட்றேன் அண்ட் உன் மனசை கஷ்டப்படுத்துகிற ஏதோ பேசியிருந்தா ஐம் சாரி அப்படி சொல்லுவார். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா ஒரு டைம் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசாரு, திடீர்னு வந்து சாரி கேட்குறாரு, ஒன்றே புரிஞ்சிக்கவே முடியல இவரை அப்படின்னு நினச்சிக்கின்னு நீங்கள் அதெல்லாம் பரவாயில்லைங்க சார், நோ ப்ராப்ளம் சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கள் சார், எடுத்துன்னு வந்து தரேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் மறுபடியும் ரூம்குள்ளே போயிடுவீங்க. இப்போ தான் குழந்தைய ஏஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தை கூட விளையாடுவீங்க. இந்த சைடு ஜின்னு வந்துட்டு சாப்பிட்லாம் முடிச்சுட்டு இருப்பார். குழந்தை ஏஞ்சி சத்தம் அவருக்கும் கேட்டிருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ரூமில் போய்ட்டு குழந்தைய பார்க்கலாம் சொல்லிட்டு அவர் நீங்கள் குழந்தை கூட ரொம்ப க்யூட்டாக விளையாடிருப்பீங்க. அவர் உங்களையும் பார்ப்பார், குழந்தைய பார்ப்பார். நீங்கள் உங்களுக்கும் குழந்தைக்கு வித்தியாசம் இல்லாத மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணீங்க. ஏன்னா நீங்களும் குழந்தை மாதிரி வந்துட்டு குழந்தை கூட விளையாடுவீங்க. இதை பார்த்து அவருக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்கும் சந்தோஷப்படுறேன்னு அவருக்கே தெரியாது. அப்போ நீங்கள் பார்ப்பீங்க ஜின் வந்து அங்கே நிற்கிறது. அப்போ நீங்கள் கேட்குங்க சார் உங்களுக்கு எதாவது வேணுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை குழந்தைய பார்க்க தான் வந்தேன் அப்படி சொல்லுவார். நீங்கள் அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிவிங்க கையில். அப்போ குழந்தை வந்துட்டு சின்ன கையை காட்டி கூப்பிடும். அப்போ ஜின்னு கிட்ட ஒரு வந்தோடனே அப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜின்னுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். குழந்தை ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அப்பான்னு கூப்பிட்டு இருக்குது, அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பா அம்மா அப்படி சொல்லிவிட்டு உங்களை பார்த்து ஜின்னை பார்த்து இப்படி சொல்லுவோம். இப்போ உங்கள் 2 பேருமே என்ன பேசுறதுன்னு தெரியாது, சைலண்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு தான் இங்கே டென்ஷன் ஆகும். ஏற்கனவே அங்கே கொடுத்துக்கு கொஞ்சம் மாதிரி பேசியிருக்காரு, இப்போ வந்துட்டு குழந்தை மறுபடியும் கூப்பிடுது, நீ கூப்பிடாதடா செல்லம் அப்படின்ற மாதிரி மனசு நினச்சிக்கணும். பட் நீங்கள் சைலண்ட்டாகவே இருப்பீங்க. பட் அவர் அதை கண்டுக்கவே மாட்டார். ஏன்னா வந்துட்டு அவர் அப்பான்னு கூப்பிடுச்சுல, அந்த சந்தோஷத்தில் வந்துட்டு அவர் இருப்பார். அப்போ ஜின் வந்து குழந்தைய பார்த்து மறுபடியும் கூப்பிட்ற, ஒரு தடவை ப்ளீஸ் எல்லாம் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லும்போது இப்போ அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்றோமா, ஐயோ கடவுளே அப்பான்னு ஒரே தடவை தான் கூப்பிட்டுக்கிறேன், இத்தனை தடவை அம்மா அம்மான்னு கூப்பிட்றேன் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார் குழந்தைய. பட் அவர் எதுவும் இது பண்ணிக்க மாட்டார். இப்போ வந்துட்டு குழந்தை வந்து அம்மான்னு கூடும்போது உங்களை பார்த்து அவர் பெருசாக இந்த ஒரு விஷயம் ரியாக்ட் பண்ணிக்க மாட்டார். இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், இன்னும் இந்த சார் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாரு, எனக்கு பிடிச்சிக்கவே முடியலன்னு மட்டும் நீங்கள் நினச்சிங்க. அதுக்கப்புறம் சரிங்க சார் இந்தாங்க சார் குழந்தை உங்ககிட்ட வரேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுப்பீங்க. அப்போ குழந்தை அவர்கிட்ட போயிட்டோன்னே அப்பா அம்மா அப்பா அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க செல்லம் அப்படிலாம் கூப்பிடக்கூடாது, அப்பா அவர் தான், ஆனால் என்ன நீ என்ன கூப்பிட்னா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ வந்துட்டு ஜின் சொல்லுவார் அம்மா அம்மான்னு கூப்பிடு சொல்லிட்டு குழந்தைய பார்த்து அவர் சொல்லுவார். இதை பார்க்குறவங்களும் பயங்கர ஷாக், இது இந்த சார்ன்ற மாதிரி பார்த்துட்டு அப்போ நீங்கள் ஜின்னை பார்ப்பீங்க. அப்போ அவர் சொல்லுவார் ஏன் என் முகத்தை இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க சார், ஆக்சுவலி நான் கீழே வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன், இதாவது வேலை இருக்குதா, வேலையே இல்லை சொன்னாங்க, இப்போ இது கீழே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைங்க சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா, அந்த பிளேட் அங்கே இருக்குதுல்ல அதை எடுத்துமே கீழே வைக்க போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் நர்வஸில் வந்துட்டு இப்படி பேசுகிறீங்க. அப்போ அவர் சொல்லுவார் ஆக்சுவலி என் குழந்தை ஒன்று அம்மான்னு கூப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு அவர் கேட்கும்போது நீங்கள் இல்லை சார் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்று உங்களுக்கு எதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அப்போ அவர் சொல்லுவார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் குழந்தைய நல்லா பார்த்துக்க, தயவு செஞ்சு நர்வஸ் படாது, எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா வில்ல மாதிரியே பார்க்குற நீ, நான் வில்லெல்லாம் கிடையாதுமா, நான் ஹீரோ அப்படின்னு அவர் சொல்லுவார். புரிஞ்சிச்சிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. சரிங்க சார் நான் கொஞ்சம் கீழே போய் அம்மாவுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போயிடுவீங்க. இதோட இந்த பாட்டு கம்ப்ளீட் ஆகுதுடா. ஆக்சுவலி நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நிறைய சவுண்டாக இருந்துச்சு, பட் நான் கட் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணேன்.
பட் சவுண்டு வந்திருக்குதா என்னன்னு தெரியல கொஞ்சம் இந்த வீடியோவில். அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அது மட்டும் இல்லை, நான் இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ண வர வீடியோலாம் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண வீடியோடா. அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த எஃப்எஃப் இது வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ண பார்க்குறேன். அது மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்கடா. உண்மையிலுமே நான் சொல்கிற ஸ்டோரி வந்து பிடிக்குதா இல்லையா சொல்லிவிட்டு, ஏன்னா நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அண்ட் அவ்வளோதான்டா. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கடா. அண்ட் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. உண்மையிலுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்றது உங்களோட ஜென்யூனான வந்துட்டு கமெண்ட்டை வந்து எனக்கு மென்ஷன் பண்ணலாம். அண்ட் எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்டா. எனக்கு முக்கியமான விஷயம், இந்த ஸ்டோரி மட்டும் இல்லை, நான் இப்போ போட்டுன்னு வரல அந்த ஸ்டோரியில் உண்மையாலுமே நல்லா இருக்குதான்றது அது அந்தந்த வீடியோவில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. அவ்வளோதான்டா. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.